அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, டாக்டர் கென்ட் அவர்கள் ஜென்ராலிட்டிஸில் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்டை கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? டுபாக்கோன்னா புகையிலை. புகையிலையை பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தீமைகள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன. அதாவது புகையிலையில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுன்னு தெரியுங்களா? அதை எடுத்துக்கொள்ளவனை தன்னுடையவனாக மாற்றிக்கொண்டு விடும். தான் சொல்கிறபடியெல்லாம் அவனை கேட்க வச்சிடும். தனக்கு அது அடிமையாக்கி விடும் அதை பிடிப்பவனை. நீங்கள் இந்த சுருட்டு பிடிக்கிறவன், இந்த புகையிலை போடுறவன், பான்பராக் இதெல்லாம் போடுறான்ல, ஹான்ஸ், அதெல்லாம் பாருங்கள். அந்த சுருட்டை அப்படியே எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படி மூக்கில் வச்சு அப்படின்னு அப்படியே ஏகாந்தமாக அதை ஸ்மெல் பண்ணுவாங்க. அந்த அதாவது மருத்துவத்தில் ஸ்மெல்லிங் அப்படிங்கிறது தான் டாப் மோஸ்ட் ட்ரீட்மெண்ட். இம்மீடியட்டாக பிரெயினை போய் அது தாக்கி அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு இதை கொண்டு வந்து கொடுத்துரும். புரியுதுங்களா? அப்படி அடிமையாக்கக்கூடிய தன்மை இந்த புகையிலைக்கு இருக்கிறது. ரெண்டாவது, இது இதயத்தை மிக அதிக அளவு பாதிச்சிடும். இதயத்தை பாதிக்குது, நுரையீரலை பாதிக்கிறது, சுவாசம் பண்ண முடியாமல் அதை தடுக்கக்கூடிய சக்தி இந்த புகையிலைக்கு இருக்கிறது. இன்னொருனுடைய செயல் என்ன தெரியுங்களா? இதில் காரத்தன்மை அதிகம். அப்போ அது என்ன செய்யுதுன்னா, இந்த புகையிலை டுபாக்கோ நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, பிடிச்சாலும் சரி, என்ன செஞ்சீங்கனாலும் அது நமது உடல்களுக்குள்ளே சென்று நம்மளுடைய சாஃப்ட் செல்கள், ரொம்ப மிருதுவான செல்கள் இருக்கு இல்லையா? இப்போ உங்கள் நாக்கு தொட்டு பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது போன்ற செல்களை அரிக்கிறது. அரித்து 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 அது என்ன இருக்கிறது? புற்றுநோயாக மாற்றுகிறது. கார்சினோமா, இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது. நீங்கள் இதை வாய் பகுதியில் பண்ணுறதுனால வாய் என்ன ஆயிடுது? ஓட்டை விழுந்துருது. இப்போ நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. நீங்கள் தயவுசெய்து இந்த பழக்கம் இருக்கிறவங்க கார்சினோமா டியூ டு டுபாக்கோ அப்படின்னு நெட்டில் போட்டு பாருங்கள். அதை பார்த்தீங்கனாலே செத்தால் அதை தொட மாட்டீங்க. புரியுதுங்களா? அடுத்து உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? வருஷத்தில் 3 மில்லியன் பீப்புள்ஸ் ஆர் டையிங் டியூ டு இன்டேக் ஆஃப் டுபாக்கோ.
3 மில்லியன் பேர் செத்து போறாயா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று அவ்வை பாடுகிறாளே, அப்படிப்பட்ட இந்த அரிய மனித பிறப்பை எடுத்ததை இந்த வீணா போன புகையிலையை சாப்பிட்டு செத்து போறாயா. ஆகையினாலே நண்பர்களே, இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு அல்லது இதிலே நீங்கள் ஏற்பட்ட உங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் சரி செய்து கொள்வதற்கு ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு கலாடியம்னு ஒரு மருந்து இருக்குங்க. அதை தினம் 3 வேளை 4 வேளை 2 மருந்து சாப்பிடுங்க, அந்த எண்ணத்திலிருந்தே வெளியே வந்துடும். இதையெல்லாம் சரி செய்வதற்கு, இந்த புற்றுநோயை சரி செய்வதற்கு, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஹோமியோபதி உங்களுக்கு 100க்கு 100% உதவி செய்யும் என்று கூறி, இந்த அரிய வாய்ப்பை உங்களுக்கு தகவலாக தருவதற்கு உதவிய சர்வம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.